நண்பர்களே, இன்னைக்கு நம்ம GTA5ல ஒரு பயங்கரமான வாட்டர் ஸ்லைடு. இந்த ஸ்லைட பொறுத்த வரைக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சதுல கீழ வந்தவன் பொளச்சதுலன்ற மாதிரி இந்த ஸ்லைட பொறுத்த வரைக்கும் இதெல்லாத்தையும் தாண்டி நடுவுல ஒரு சில ரேம்ப் அந்த இந்த எல்லாத்தையும் தாண்டி போறவங்களுக்கு வட்ட வட்டமா இருக்கிற இந்த அவ்வளவு கோல்டும் கிடைக்க போகுது. வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே. இல்ல ஜுன்சான டாமி ரெண்டு பேரும் கரெக்டா கேட்டுக்கோங்க. இந்த வழி ஒன்னொன்னு கரெக்டா இருக்கும், ஒன்னொன்னு தப்பா இருக்கும். அதாவது ரெண்டு வழி இருக்கும். இந்த ரெண்டு வழியில ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். ஒண்ணுல போனா கரெக்ட், இன்னொருத்துல போனா தப்பு. கரெக்டா போனா பொரட்டா, இல்லனா வரட்டா. அப்படியா மாம்சே? அப்ப சரி, நீ போய் ஒரு பக்கம் ஜம்ப் பண்ணு, நான் ஒரு பக்கம் ஜம்ப் பண்றேன். ரெண்டு பேரும் குச்சி குச்சி விளையாடுவோமா? ஐயா, இந்த இடத்துக்குலாம் நான் வரல. வேணா நீ போய் தனியா ஜம்ப் பண்ணி விளையாடு. அப்படியா மாம்சே? அப்பலாம் நான் போக மாட்டேன். ஆடினே இருப்பேன். நீ மட்டும் தான் ஆடுவியா? அப்ப நான் பாடினே இருப்பேன். டாமி பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு. மாம்சே, காலம் போன காலத்துல கோல்ட் ஜெயிச்சு நீனா போட போற. பேசாம நீயே போ. குடிச்சிருப்பாங்க சார். இப்படியே பேசிட்டு இருந்தா யாரும் போக மாட்டீங்க. இருங்க, நானே போறேன். வீரப்பா வந்துட்டேன். இதுவா எதுல போறது தெரியலையே. எதுல சரி, லெஃப்ட் ரைட் ஏதாவது ஒரு கண்ணை மூட்டு குதிச்சிட வேண்டியதான். லெஃப்ட்ல போவோம். நம்பி போறேன், நம்பி வாங்க, வழுக்கிட்டு போங்க. வர வழுக்க போதுங்க வழுக்கிட்டு போறங்க. வந்துட்டு நண்பர்களே, வழுக்கிட்டு வர நண்பர்களே. இது கரெக்டான வழிதானு தெரியலையே. கரெக்டா போனாதான், இல்லாட்டி அதுவா வந்துட்டு கரெக்ட் ஆவாடா. கரெக்டான வழிதான். எப்படியோ வந்துட்டேன். ஏய் ஜுன்சானே, இப்படியே டான்ஸ் ஆடுறதா எப்படி? நீ போக வேண்டியதுதானே. உனக்கு வேணா நீ போடா டாமி. என்னையா சொல்ற? சோட்டா பீம்ல பீம் சாப்பிடுவான் லட்டு. அப்புறம் மண்டையில உனக்கு உருண்டா கொட்டு. இதுக்கு ஏன் பயப்படுற? அவன் தான் வழியை கண்டுபிடிச்சானே. போயிட்டு சறுக்கிறது மட்டும் தான் வேலை. சறுக்கு சறுக்கி விளையாடு. சறுக்கி சொயின்னு நல்லா சறுக்கிட்டு வர வேண்டியதா. வாட்டர் ஸ்லைடு சும்மா சொயின்னு சறுக்குதே. வந்துட்டேன். அம்மா, கீழே ஏதாவது பஞ்சு மெத்த மாதிரி போடுங்கடா. இரண்டு பேரும் கீழே சேஃபா லேண்ட் ஆயிட்டீங்களா? கீழே தான் இருக்கறோம். அப்ப கரெக்டான ரூட்ல தான் இது. கரெக்டான ரூட்ல ஜம்ப் பண்ணா நம்மள கரெக்டா போயிடலாம். அப்படி இங்க சரிடா. நான் இது இந்த ஆட்டம் ஆடுதே. இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த சறுக்குறியா ஏப்பா? டேய் மூஞ்சில தேய்துடா டேய். போத்ரா. பொறிமா. ஏய் பொறிமாடா. இல்லடா எங்க பெரியம்மா கோச்சிப்பாங்க. பாத்தே. ஸ்லைடு இந்த பக்கம் ஸ்லைடு. வந்துட்டேன். ஆமாடி. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடுத்து போக வேண்டியதான். ஆமா, ரெண்டு பேரும் ஏன் இங்க நிக்கிறீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? ஏன் செல்ல மாதிரி நிக்கிறீங்க? ஸ்டாச்சு யாரனா சொல்லிட்டாங்களா? ஸ்டாச்சு ஏய் ரிலீஸ் பண்ணுங்கடா. டேய் நான் இது அப்படினா என்னன்னு புரியலையா? லாஸ்டா யார் வந்தா? அவன் தான்டா ஃபர்ஸ்ட் போனோம். போடா ஃபர்ஸ்ட். எது என்ன மாம்சே, ஒரு சின்ன பையனை போய் இப்படி பண்ற? யாரு நீ சின்ன பையனா? டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதெல்லாம் இல்ல, நீ போ. ஏய் ஜுன்சானே, நடிக்காதடா. போ உன்னை பத்தி நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு நம்ம எல்லாரும் நீ யாருன்னு நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு எல்லாரும் தெரியும். நாடா டாமி, நம்ம அப்படியே பழகணும். நாடாமி நீ என்ன சொன்னாலும் அவன் எப்படியும் போக மாட்டானுங்க. போங்கடா டேய், நானே போறேன்டா. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, அக்கோ பிகா போட்ற வேண்டியதுதான். கட்டா வருமா தெரியல. அக்கோ பிக்கோ அமுதா வள்ளி பாவே போனா கிச்சா மேல ஏறி போனா அக்கா மக ராணி. இந்த பக்கம் தான் காட்டுது. கட்டா போனா வருமா தெரியல. உதிச்சிரா சுச்சாலே. பாலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பாலுக்கு நடுவுல பஞ்சர் ஆயிடும் பொழுதே. டேய் பால் பஞ்சர் ஆகும் பார்த்தா நான் பஞ்சர் ஆயிடும் போல. பாலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தர இழுத்துட்டு போறானுங்களே. டேய் பழுகுண்டு தான் இருக்குற. பாக்கலடா பழுகுண்டு மாதிரி பஞ்சர் ஆகி விட்றாதீங்க. டேய் வண்டனா காட்ட. ஆமாடி வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் பயம் இல்லாம போவேன். பயம் மரியாதை வண்டா நானே. ஏனா ரூட் தெரிஞ்சு போச்சு. ரூட் கிளியர். ஓரமா நவுரே சொயின்னு சறுக்கிட்டு வந்துட்டா இருக்க வேண்டியதா. தடுக்க முடியாது. ஓய் வந்துட்டேன். டாமிடா வந்துட்டேன். ஆடியோ வந்துட்டேன். டாவுடா தாவே. இந்த தடவை கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டு பேரும் கீழே போயிட்டாங்க. அப்போ நம்ம போற ரூட் கரெக்ட் தானே? இல்ல லைட்டா வெளியே போய் அப்படியே போயிட்டு அண்ணன் பக்கம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா வந்துட்டேன். ஃபைனலி வந்தாச்சு. டேய் என்னடா நின்றுக்கீங்க? என்ன போ விட்டுறானுங்களோ? டேய் உங்களை தான்டா. டேய் ஏதாவது பேசுங்கடா. டேய் பயத்தோர்க்காம சில மாதிரி நின்றானுங்களே. என்னதான் போக சொல்றானுங்களா? டேய் உங்களை தான்டா. ஏதாவது பேசுங்க. புரிஞ்சு போச்சுடா. டேய் என்னைய போக வைக்கலாம்னு பிளானா போடுறீங்க. எப்படி என்னதான் போக வைக்கலாம்னு பிளான் போட்டீங்க? இப்போ இங்க இருந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவோம். அப்படி போனா இந்த தடவை லெஃப்ட் மாதிரி தான் தெரியுது. அப்பனா இந்த இடத்துல ஆனா இந்த டப்பாக்கு நடுவுல எப்படியாச்சும் பூந்து அந்தாண்ட போயிடும். இந்த பக்கம் போனா நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால லெஃப்ட் பக்கம் தான் கரெக்ட். லெஃப்ட்ல குதிச்சு கரெக்டா சந்தில போயிட்டேன். வந்துட்டேன். எஸ், சந்தில அடிபடாம வந்தாச்சு.
வந்தோம்ல எப்படி சும்மா சொயின்னு வந்துட்டே இருக்க வேண்டியதான். ரூட் கரெக்ட் தான் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்துட்டேன். எஸ் கரெக்டா ரூட் தான் நண்பர்களே. வந்தாச்சா மாடி கழுத்து தான் கொஞ்சம் லைட்டா முடிச்சிச்சு. முறுக்கி பாக்குறியா தங்கம்? எப்படி மாம்ச டப்பா அடிபடாம போனா வண்ட நானும் தப்பி நான் பாடி. என்ன இது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? டேய் டப்பா ஐயா இந்த டப்பா என்ன தள்ளி விட்டுரும் போலயே. ஐயா இந்த டப்பாக்கு நடுவுல மாட்டிட்டு நான் தகர டப்பா டான்ஸ் ஆறனே. டப்பா இடியுது. டப்பா டப்பா சும்மாரா டப்பா தள்ளி விட்டுடுச்சி போச்சி அம்மா. சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கியாச்சு. இவங்க ரெண்டு பேரும் போய் எனக்கு வழி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால நான் ஈஸியா போயிடுறேன். இதே மாதிரியா போயிட்டு இருந்தா நான் ஜாலியா தப்பிச்சு போயிடுவேன். நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன். இவங்க ரெண்டு பேரும் இப்ப போயிட்டு யாரையாச்சும் ஒரு ஆள் அமுச்சு விட்டுடலாம். ஆனா நான் லாஸ்டா போயிட்டு இருக்கேனே, கண்டிப்பா என்ன அமுச்சு விட பிளான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் லாஸ்டா வேற வந்துட்டேன். ரெண்டாவதா போயிருக்கலாம். தேவையில்லாம லாஸ்ட் வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் போற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா நீங்க ரெண்டு பேரும் போங்க ரெண்டு பேரும். ஏன் நிக்கிறீங்க? போங்க. உங்களை தான் இல்லனா டப்பால தள்ளி விட்டு டப்பாவை போட்டு மூடிடுவேன். போங்க. எது போறதா? வேணும்னா நீ தான்டா போனோம். இத்தனை தடவை நாங்க அப்படியே வழியை கண்டுபிடிச்சா இவர் அப்படியே எங்க கூட வந்துலான்னு பாக்குறியா? ஏய் டாமி உன் ட்ரிக் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா போ. ஏய் நான் டப்பா தள்ளி விளையாண்டு இருக்கறேன். ஒழுங்கா போடா டப்சாகண்ணா. எனக்கு ஒழுங்கா கண்ணு தெரியல. அதனால எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அதே ஃபாலோ பண்ணி வந்துப்பேன். அடே டாமி நான் காமெடி பண்றியா? அதெல்லாம் முடியாது. கிளம்பு காத்து வரட்டும். எப்படி நாங்க உனக்கு வழியை கண்டுபிடிச்சு கொடுத்தா நீ அப்படியே ஈஸியா அதுல போயிட்டு அப்புறம் ஜெயிச்சு விட்டு நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் கஷ்டப்பட்டான்னு சொல்லுவேன். அப்புறம் நான் உன்கிட்ட வந்து எனக்கு 1 கிலோ தங்கம் ஒரு கேட்கணும். ஆமா டாமி மாம்ச சொல்றது கரெக்ட்தான். இப்போ நீ போவ அப்புறம் ஜெயிப்ப. அதுக்கப்புறம் நாங்க உன்கிட்ட வந்து நின்னு எங்களுக்கு உதவி பண்ணு டாமி கேட்கணும். அப்படிதான் நான் உன் பிளான். இவங்க ரெண்டு பேரும் உசாராயி போட்டாங்க. நான் இப்போ எப்படி போறதுன்னு தெரியலையே. எனக்கு வேற ஒழுங்கா வழியை கண்டுபிடிக்க தெரியாது. எல்லா தடவை இந்த பக்கமே வந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பா இந்த தடவை இந்த பக்கம் தான் இருக்கும். அப்ப இந்த பக்கம் இல்லனா அப்ப இந்த பக்கம் தான போறோம். அப்ப லெஃப்ட் கிடையாது ரைட் தான். ரைட் குதிச்சிட்டு போயிட்டு ஓய் கரெக்டா போ. சறுக்கிறது ஆயிடுச்சுனா என்ன எவனும் தொட்ட கூட பார்க்க முடியாதுடா. சும்மா சறுக்கிட்டே வந்து பறந்து வந்து என்ன இது? ஐயய்யா பறந்துட்டானே. ஐயையோ ஆனந்தமே. அட டப்சாகனா டாமி சும்மா வாடா சொன்னாங்க உன் பேரு டப்சாகனான்ட்டு. அப்படியே போய் லைட்டா எட்டி பார்த்திருந்தாலே லெஃப்டா ரைட்டான்னு தெரிஞ்சிருக்கும். அதை விட்டு புட்டு நேரா போய் டமாக்குன்னு எந்த வழி கரெக்டா இல்லாம தப்பா இருக்கும் அதுல போய் டமாக்குன்னு உழறான். டே டாமி கீழே யாரு? தோ நாங்க ஜெயிச்சுட்டு வந்து உன்னைய வெறுப்பேத்துறோம். கரெக்டா சறுக்கிட்டு போ. டேய் இந்த பொம்மையை வேற குறுக்கல போட்டு இப்ப நான் மாட்டிக்கிட்டேன் பொம்மை கிட்ட. இவ்வளவு வேகம் போயிட்டு இருக்கான் கீழே போற பொம்மை. வந்துட்டேன் வந்தாச்சு. ஃபைனலி வந்துட்டேன். டாமி எலிமினேட்டட். எனக்கும் மாம்சுக்கும் தான் இப்ப போட்டி. எடுக்க போற மாம்சோட பாட்டி ஜெயிச்சு போட்டு மாம்சு எப்படி கலாயறன்னு மட்டும் பாருங்க. சும்மா சொயின்னு சறுக்கிக்கிட்டு வந்துடவா வந்துவிட்டு கீழே ஊழ்ந்திடவா ஊந்து புட்டேன். ஆமாடி மாம்சு என்ன மாம்சு இப்ப நான் போணுமா? சிறப்பான ஆளு மாம்சே நீ. எப்படி உன்கிட்ட கேக்குறது வேஸ்ட். அதனால நானே போறேன். அதுதான் பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை லெஃப்ட் தான். நம்பி வாங்க வழிக்கு கிட்ட போங்க. ஐ எப்ப பார்த்தாலும் இது வேற குறுல போட்டு ஐயா மண்டை கிட்ட அதே இது டமால் எல்லாத்தையும் டமால் அடிபடுதே. எப்படி இருந்தாலும் சரி கட்டு கீழே பார்த்துட்டு இங்க இருந்து போகும்போது நம்ம முன்னாடி போனதெல்லாம் கரெக்டா போய் ஊந்து விட்டது. அதனால நம்மளும் வந்து ஊந்து விட்டோம். ஜுன்சான் கண்டன ரோட்ட புடிச்சிட்டானே. இப்போ நான் தான் போயிட்டு இருக்கேனா? இப்போ நான் போனா அடுத்த இடத்துக்கு நான் தான் போணுமா? பேசாம இந்த இடத்துல நான் வந்துக்கலாம். அடுத்த இடம் கொஞ்சம் இல்லங்கமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போறது வண்டின்னு நினைக்கிறேன். கீழே ஏதோ வழிதான் இருக்கு. ஆமாமா வழி மாதிரி இருக்கு. ஐயா இதென்னது? வண்டியில போனோமா? சிறப்பு. இதுக்கப்புறம் நேரா போயிட்டு வண்டி எடுத்துட்டு தான் போனோம் போலயே. ஆமா வேற வழி இல்லைங்க. நம்ம வந்து பார்த்தா வண்டியில தான் போய் ஆகணும். அட மாம்சே வண்டியை விட்டு போற நடந்து போற என்ன வாக்கிங்கா போயினுங்கற? அடே மண்டையா அதெல்லாம் எனக்கு தெரியும். நாங்க போய் பாத்துட்டு வந்தேன். உண்மையிலேயே வண்டியில தான் போணுமா இல்ல நடந்து கூட போலாமா இல்ல பறந்து போலாமா அப்படின்ட்டு. ஏன் உருண்டு போக முடியலன்னு போய் பார்க்க வேண்டியதுதானே. நடந்து போலாமா பறந்து போலாமாவா? வண்டியில தான் போறேன்னு வண்டி குத்துறாங்க. அப்புறம் எதுக்கு வண்டி? இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் போணுமா? ஏன்னா லாஸ்டா வந்தது நான் தான். அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான். பேசாம லைட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம அவன்கிட்ட ஏதாச்சும் பேசி வாங்கி நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் சைடு நான் முன்னாடி வந்தா இப்போ நான் ரெண்டாவது வந்திருப்பேன். அப்ப ரெண்டாவது வந்தா அவன் எப்படி போறான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமே நான் போயிடலாம். தேவையில்லாம நான் முன்னாடி வந்துருவேன். பரவாயில்ல முன்னாடி வந்தானே போய் ஜெயிச்சா நம்மளும் ஜெயிச்ச மாதிரி கணக்கு தானே. வந்து ஜெயிச்சிட வேண்டியதான். அப்போ அவனுக்கு ஆட்டோ இல்லாம போயிடும். அப்போ நம்ம போய் ஜெயிச்சிட வேண்டியதான். வந்தாச்சு ஃபைனலி. இப்போ ஜம்ப் போட போறோம். எத்தனை ரேம்ப் ஓட்டிருக்கோம். இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு. யாரா நீங்க? அட நம்ம பால் பச்சா வாங்க பால் பச்சானே இந்தாங்கோ உங்களுக்கு ஒண்ணு டிஸ்கவுண்ட்.
கீழே விழுங்க ஊருக்குள்ள எப்படி போறது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம். அண்ணா வணக்கம், இந்தாங்க உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட். அண்ணா நீங்களே போயிடுவீங்களா? உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட். பால் பச்சையில ப்ளூ பச்சை. அடுத்தது நீங்க தான் உண்மையான ஸ்பைடர்மேனா? உங்க டூ பேஸ்ட்ல உப்பு இருக்கா? போயிட்டு வாங்க. அடுத்தது என்னது? கத்திரிப்பு கலரா? என்னங்க கலர் கோழி மாதிரி இருக்கீங்க. அண்ணா போச்சு. ஐயா என்ன இது? போச்சு நண்பர்களே. ஆணவத்துல ஆடி கடைசில டபக்குன்னு ஓட்டேன். ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். ஐயா மாம்சினா மாம்சு போனா பொட்டி ஆயிடும் போலயே. மாம்சு பொட்டி நண்பர்களே. டாமி வந்தா டாமி ஒரு வண்டி வேற வச்சிருக்காங்க. கடைசில இப்ப டாமி ஒரு சின்ன உண்டி கூட கிடைக்காம போயிடுச்சு. மாம்சு பொட்டி. இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன். மாம்சு பொட்டி. நான் போட்டுக்கிற மஞ்சள் கலர் சட்டி. இப்போ ஜெயிச்ச உடனே எனக்கு கிடைக்க போகுது. என்ன கிடைக்கும்? சரி தங்கம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டேன். அது கத்துது ரைமிங் தெரியல. அதனால அதை அப்புறம் கட் பண்ணிட்டு இப்போ சும்மா சொயின்னு வந்துட்டு இருக்கோம் பாருங்க. மாம்சு ரூட்டை கிளியர் பண்ணி ஸ்பைடர்மேனை பறக்க விட்டு போயிட்டா. அதனால நம்ம ஈஸியா போயிடலாம். இல்லாட்டி இந்த இடத்துல சும்மா டக்கு தடுத்து நானும் கீழே விட்டுருப்பேன். உனவுனே உங்களெல்லாம் இடிக்கிற நிலைமையில நான் இல்ல. இடிச்சா நான் கீழே விட்டுருவேன். அவ்வளவு பெருசா இருக்கீங்களே. உங்களை எங்க வந்து நான் இடிக்கிறது? கரெக்டா இப்படி அப்படின்னு ஏறி சரி போதே. வந்துட்டேன் நண்பர்களே. ஃபைனலி கிட்ட போயிட்டு இருக்கேன். கிட்ட வந்து ஊந்துற போறேன். கரெக்டா போணும். சிட்டிண்ட நரம்பு சமித்த இரும்பு சற்றென்று மோகம் பொங்கிட்ட